நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இருப்பினும் பெரும்பான்மை இல்லாததால் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், முஸ்லிம் லீக், பிசிகே போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அங்கிருந்து பலரும் தேவைக்கவில் இணைந்தனர். அந்த வகையில் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் என இதுவரை 6 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேவைக்கவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அக்கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்கள் 15,000 பேருடன் தேவைக்கவில் இன்று இணைகின்றனர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு விழா நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் திமுக எம்பி கனிமொழி கடுமையாக விமர்சித்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் ஒன்று தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இந்த புது தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, உண்மையா என்று பதிவிட்டுள்ளார்.